நகரத்தார் முழக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன். இன்றைக்கி போட போகிற பதிவு தோப்புக்கரணம் அதை பற்றி தான். அது உடலை வலுவாக்கும். அது நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? தோப்புக்கரணம் ஒரு நல்ல எக்ஸசைஸ். அதாவது நல்ல நல்ல எக்ஸசைஸ் அது. அது பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல உடற்பயிற்சி அது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. தினமும் 3 நிமிடம் தோப்புக்கரணம் உடலை வலுவாக்கும். தோப்புக்கரணம் போட்டாலே போதும், யோகாசனத்தின் அனைத்து பலன்களும் கிடைத்துவிடும். தோப்புக்கரணம் போட்டாலே போதும், அனைத்து பலனும் கிடைத்துவிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க. நமது முன்னோர்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தோப்புக்கரணத்தை வைத்திருந்தார்கள். உண்மையில் அது ஒரு நல்ல உடற்பயிற்சி. தோப்புக்கரணம் போடும்போது காது மடல்களை பிடித்து கொள்கிறோம். காது மடல்களின் உடலின் எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற புள்ளிகள் இருக்கின்றன. காது மடல்களை பிடித்து தோப்புக்கரணம் போடும்போது உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் செயல்படுவதற்கான தூண்டுதல் கிடைக்கிறது. உடல் இயக்கம் சீர்படுகிறது. தோப்புக்கரணம் போட விரும்பும் ஒருவர் ஆரம்பத்தில் அவருடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வைத்து கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும். பின்னர் பயிற்சியானவுடன் கால்களை சேர்த்து வைத்து கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும். வலது கை விரல்களால் இடது காது மடல்களையும் இடது கை விரல்களால் வலது காது மடல்களையும் பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழ வேண்டும். உட்காரும் போது மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். எழும்போது மூச்சை வெளிவிட வேண்டும். இவ்வாறு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவதால் நமது தண்டுவடத்தில் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும். உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் என்னும் தசைக்கு வேலை கொடுக்கிறோம். உடல் முழுக்க இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இதயத்தின் தசைகளைப் போலவே இயங்கக்கூடியது இந்த சோலியஸ் தசை. இதனால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராகும். 3 நிமிடங்கள் தோப்புக்கரணத்தை தொடர்ந்து செய்தால் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள். ஆக இது ஒரு நல்ல உடற்பயிற்சி நமது உடலுக்கு. ஆக அனைவரும் இதை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.